இவரும் வந்து மோடியோட ஃபோனில் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஃபோன் எடுக்கலை. இதையே நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. கனவுல வந்துக்குது. எது கனவு எது நினைவுன்னு தெரியல. இந்த கண்டசாலாவோட பழைய பாட்டு ஒன்று இருக்குது, கனவு இதுதான் நிஜம் இதுதான் அப்படின்னு. ஸோ அதை யாராவது அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நீங்கள் அப்படியே சும்மா மூக்கில் ஒரு பஞ்சு கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்களா? அப்படி எதுவும் ஃபோனெல்லாம் யாரும் பேசலையே. இது மாதிரி தாங்க அவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க. இதை பெருசாக எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்தியாவில் யார் அப்படின்னா, நமது அண்ணன், அரசியல் ஞானி, உலகமெங்கும் சுற்றி திரியும் இந்த இந்திய இளைஞர்களின் ஆதர்ச நாயகன் ராகுல் காந்தி அவர்கள் தான். இந்தியா இஸ் டெட் எக்கானமி அப்படின்னாரு ட்ரம்ப். உன்னை இவர் பிடிச்சிங்கனாரு டெட் எக்கானமி அப்படின்னு. அந்த நவராத்திரி சேல்ஸில் 2500 மெர்சிடிஸ் பென்ஸ் விற்கிறான். 1 கோடி ரூபாயாம் ஒரு காரு. 2500 கார் விற்றுதுன்றாங்க. அந்த ஜிஎஸ்டி வேற குறைஞ்சிச்சா? அந்த இதுக்கு அவ்வளோ குறைஞ்சிருக்காது. பட் ஸ்டில் 2500, 1 கோடி ரூபா ஒரு காரு 2500 விற்றுதுன்றாங்க. இவர் நம்மளை பார்த்து டெட் எக்கானமின்றாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியல.